Vanakkam. I would like to post this video in the present circumstances of the constitutional glitch that has happened because of the refusal of inviting a single largest party to form a government. In fact, எனக்கு தெரியும் ஏழை சொல் சபையேறாது, சாமானியனின் குரல் சத்தமிடாது என்பது எனக்கு தெரியும். பிறகு ஏன் இந்த வீடியோ என்ற கேள்வி எழலாம். As a citizen of India, in fact as a senior citizen of India, I have every right to raise my voice in support of our Indian constitution, in support of our Indian law. First of all, அரசியலமைப்பு சட்டம் 75 உட்பிரிவு 3 அது என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இன்ஃபேக்ட் the ministers 75 அரசியலமைப்பு சட்டம் அது உட்பிரிவு 3ல the council of ministers shall be collectively responsible to the house of the people. அப்போ what does it mean? That means the government must ultimately prove majority support on the floor of the house. That is the word this word to be underlined. On the floor of the house. That means the single largest party must be given priority first, and they must be invited first to form the government. இதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு. We could list out the previous instances, similar instances that had occurred previously. அதை நான் ஒன் பை ஒன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1996 வருடம் அப்போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தது பிஜேபி. இன்ஃபேக்ட் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் இருந்த கட்சி 161 இடங்களை பெற்றிருந்தது. அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மையை வேண்டுமெனில் மேற்கொண்டு 111 இடங்கள் தேவைப்படுகிறது. இந்த நிலையில் அப்போது இருந்த ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா, இன்ஃபேக்ட் அவர் காங்கிரஸால் முன்மொழியப்பட்டவர், அவர் அடல் பிஹாரி வாஜ்பாயை கூப்பிடுறாரு, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா பிஜேபி வாஸ் அ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அட் தட் டைம். அவரும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றார். இன்ஃபேக்ட் 13 நாட்கள் தான் இருந்த 13 நாட்களுக்குள்ள அவரால் நிரூபிக்க முடியல. ஆதரவு அளிக்க வேண்டியவர்கள் அளிக்க தவறிவிட்ட காரணத்தினால் 13 நாட்கள் மட்டும் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்து அவர் ரெசிக்னேஷன் பண்ணிட்டார். தென் அடுத்து 1991 பிவி நரசிம்மராவ் அவரிடம் இருந்தது 232 இடங்கள் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவரும் அந்த பார்டர் லைனில் அவர் ரிக்வயர்டு சீட்ஸ் இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணார், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவர் தாங்கிறதுனால அவரை அரசு அமைக்க அழைத்தாங்க. அவர் வெளியில் இருந்த சிலருடைய ஆதரவின் பேரில் தொடர்ந்து ஆட்சி செலுத்தினார். அதன் பிறகு 1979 எடுத்துட்டோம் சொன்னால் மிஸ்டர் மொரார்ஜி தேசாய், மிஸ்டர் சரண் சிங், மிஸ்டர் விபி சிங், மிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய், மிஸ்டர் ஹெச்டி தேவகவுடா, மிஸ்டர் ஐகே குஜ்ரால், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் அவங்களால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணாத சூழ்நிலையில் அல்லது ஸ்பிளிட் அப் குரூப்னாலேயோ அல்லது ஆதரவு வாபஸ் வாங்கிட்டதுனாலையோ எல்லாம் ரிசைன் ஆனவங்க தான். இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 1990 நவம்பர் 10 வெறும் 64 எம்பியை கையில் வச்சிருந்த மிஸ்டர் சந்திரசேகர் அப்போதைய மத்திய அரசை அமைப்பதற்காக வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவரும் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். எப்போ விபி சிங் அரசு கவிழ்ந்த உடனே இப்போ இவர் ஜனதா தளம் அதில் இருந்த எம்பிக்கள் ஒரு 64 பேரை தனி ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இவர் ஆட்சி அமைக்கிறார். வெளியில் இருந்த காங்கிரஸ் அதை சப்போர்ட் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் இந்த 64 எம்பியை மட்டும் கையில் வச்சு பிரைம் மினிஸ்டர் இருந்த சந்திரசேகர் தான்
1991 ஜனவரி 30 தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வந்து ஆர்டிகல் 356 பயன்படுத்தி கலைத்த பிரைம் மினிஸ்டர் வெறும் 64 எம்பியை கையில் வச்சுட்டு ஒரு மாநில அரசை கழிச்சு விட்டார். கடந்த 2000 ஆண்டும் பீகார் மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போது நடந்த அசெம்பிளி தேர்தலில் நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி பங்கு வகித்த என்டிஏ அவர்களுக்கும் போதுமான எம்எல்ஏக்கள் இல்லை. இச்சூழ்நிலையில் நிதிஷ்குமார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அடிப்படையில் the then governor of Bihar state invited Mr. Nitish Kumar to form the government with the direction to prove the majority within 10 days on the floor of the assembly. அதன்படி அவர் 2000 மார்ச் 3 அன்று அவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது முதலமைச்சராக. அவர் 10 நாள் இருக்காரு. மார்ச் 10 2000 வந்து அசம்பிளியில் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். பட்டு இவரால் முடியலை மீன்ஸ் ட்ரை பண்ணுறாரு, யாரும் ஆதரவளிக்க முன் வரல. ஸோ இவர் ஓட்டிங்கே போகலை. ஓட்டிங் போனால் தோற்றுருன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிசைன் பண்ணிடுறாரு. இப்படி ஒரு சம்பவமும் நம்ம இந்திய நாட்டில் நடந்துச்சு. அதே போல் அசம்பிளி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2018 கர்நாடகாவில் இன்ஃபேக்ட் பிஎஸ் எடியூரப்பா வாஸ் ஃபர்ஸ்ட் இன்வைட்டட் ஆஸ் தி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அவர்கிட்ட 104 சீட் இருந்துச்சு, மெஜாரிட்டி 113. அவரும் பார்டர்லாம் இருந்தார். எனிவே he resigned after 3 days just before the floor test as he could not bridge the gap. அது எங்கே ஃப்ளோர் டெஸ்ட்டில் தான் அவரால் முடியலை. அதனால் 3 நாளில் ரிசைன் பண்ணிட்டார். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் 2019 நடந்தது. அங்கேயும் பிஜேபி கவர்மெண்ட்டு, அப்போது தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர் வாஸ் ஃபஸ்ட்டு ஸ்வோன் இன் ஆஃப்டர் ஏ சடன் ஏர்லி மார்னிங் செரிமனி. அவரும் ரிசைன்டு வித்தின் 80 hours 80 மணி நேரம் resigned within 80 hours after the Supreme Court ordered an immediate floor test. After Supreme Court ordered an immediate floor test, 80 மணி நேரத்தில் அது முடியலைன்னு ரிசைன் பண்ணிடுறாரு. அதே மாதிரி 2017 கோவாவிலையும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. காங்கிரஸ் வாஸ் தி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, பட் தி கவர்னர் இன்வைட்டட் பிஜேபி செகண்ட் லார்ஜஸ்ட் பிகாஸ் தே பிரசன்டட் எ கொலிஷன் ஃபர்ஸ்ட். இது ஒரு இது மாதிரி சில விஷயங்களும் இப்போ கோவாவில் நடந்திருக்கு. தென் பிஜேபி அனதர் திங் பார்த்தீங்கன்னா 1998 உத்தரப்பிரதேசத்தில் கல்யாண் சிங் வாஸ் டிஸ்மிஸ்டு அண்ட் ஜெகதாம்பிகா பால் வாஸ் ஸ்வோன் இன். த ஹைகோர்ட் ஆர்டர்ட் ஏ கம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட் டு சி ஹூ ஹேட் மோர் சப்போர்ட். கல்யாண் சிங் ஃபைனலி ஒன். ஸோ எங்கேயே பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுற இடம் ஃப்ளோர் தான், ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ் தான். What does it mean? That means the single largest party must be given priority. They must be invited first to form the government with a direction to prove the majority on the floor of the house. That is what the Constitution of India also says. Not only that, 4.88 கோடி மக்கள் தமிழக மக்கள் வாக்களித்துள்ளார்கள். It is a people mandate. Tamil Nadu people's mandate should be respected by the authority in power. கான்ஸ்டியூஷனை மதிக்கணும்னு எல்லாரும் சொல்கிற பொழுது அந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் வாக்களித்த மக்களையும் மதிக்க வேண்டும் அல்லவா? ஸோ the people's mandate should be respected. That means the single largest party must be given priority. They must be invited to form the government with a direction to prove their majority on the floor of the house. If they could not, they could come out. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு அசம்பிளி தேர்தல் வரும் பட்சத்தில் மக்களை மீண்டும் சந்திக்க போகின்ற பொழுது அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்கின்ற பொழுதுதான் தமிழக மக்கள் அதே அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அளித்த வாக்குகளுக்கும் அந்த மரியாதை கிடைக்கும். அதன் பிறகுதான் மக்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால்
நாம் நெஞ்சை நிமிர்த்து மக்களை சந்திக்கலாம். இல்லையெனில் கூனி குறுகி மக்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதையும் இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தேங்க்யூ.